வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வரைய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இந்த அளவு வரைஞ்சுங்க. ரெக்டாங்கிள் சென்டரில் ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் இந்த அளவு வந்துச்சு. இங்கே ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு இன்னொரு சின்னது இங்கே அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இன்னொன்று ரெக்டாங்கிள். சரி, ஓகே. கொஞ்சம் மறையுது, இங்கே கொஞ்சம் நவுத்தி போடுது. இதையும் கொஞ்சம் நவுத்தி போட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் இந்த அளவு, இது இந்த அளவு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இங்கேருந்து ஒரு கிளாக், இங்கே ஒரு ஏ மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கிளாக், இதுக்கு மேலே ரெண்டு ஸ்லாண்டிங் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல், இங்கே இதை மாதிரி 3 ஷேப். இந்த இடத்துல 2 வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல், இது மாதிரி போட்டு. இப்போ இங்கே ஜன்னல் 1 2 3 3 கோடு போடுங்க. போட்டு இப்படி வளைவு. அதுக்கு கீழே இதுமாரி ஒரு பாக்ஸ். மறுபடியும் இன்னொன்று ஜன்னல். இதுக்கு கீழே வாசப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது மேலே உள்ள ஷெட்டு கூரை. இதுக்கு சென்டரில் இதுமாரி ஒரு பாக்ஸு. இந்த இடத்துல அது மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு லென்த்தாக ஒரு பாக்ஸ். 2 கோடு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். இங்கே சின்ன சின்ன ஜன்னல் 3 லைன், 3 வெர்டிக்கல் லைன் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணும். அதேமாதிரி 3 வெர்டிக்கல் லைன் ஜாயின், எம் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணும். அதேமாதிரி 3 வெர்டிக்கல் லைன் ஜாயின், இன்னொன்று ஜன்னல். அவ்வளோதான். இங்கே 4 ஜன்னல் போட்டோம். அதுக்கு கீழே 2 கோடு போட்டு மேலே இதுமாரி ஒரு கருவு வாசப்படி. கீழே இந்த மாதிரி மேலே ஜன்னல், கீழே வாசப்படி. 2 வெர்டிக்கல் லைனு நடுவு. அதே மாதிரி ரைட் சைடும் ஜன்னல். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அது ஒரே லைன் ஆயிடுச்சு. ஒன் டூ த்ரீ ஜாயின், 1 2 3 ஜாயின், 1 2 3 ஜாயின், 1 2 3 ஜாயின். கீழே அதே மாதிரி வாசல். இதே இங்கே இன்னொன்று டவர் 2. இதே மெத்தட் தான். அதே மாதிரி போட்டு இங்கே ஒரு பாக்ஸ். இது இவங்க போட்டுக்குங்க. இது வந்து பிளாக்கு. இங்கே அதே மாதிரி போட்டுக்குங்க.
அதே தான், இதே பேட்டர்ன் தான். 2 ஸ்லாண்டிங் லைனு, மேலே ஒரு பாக்ஸ், இந்த இடத்துல 2 கோடு, அது மாதிரி ஜாயின். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே அதே மாதிரி ஒரு இதே மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஜன்னல் அதே மாதிரி தான். இங்கே அதுக்கு கீழே அதே மாதிரி தான் ஜன்னல், ஒரு அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ கீழே ஸ்டெப்ஸு படிக்கட்டு. இங்கே இன்னொரு அந்த பேக் சைடு அந்த இதுவும் தெரிகிற மாதிரி இன்னொரு சைடு பேக் சைடு. அவ்வளோதான். அவுட்லைன் வந்து பிளாக் பென்னில் கொடுத்துக்கலாம். அந்த லைன் மேலே அழகாக கொடுத்துருவேன். பாக்ஸு, ஜன்னல், இதெல்லாமே ஒயிட்டாக விட்டுடணும். மீதி லைன் தான், மீதிலாம் ரெட்டு. இப்போ நம்ம போடுற ஜன்னல் இதெல்லாம் ஒயிட்டு. இது ஹரிசாண்டல் லைனு, ஷெட்டு இதான் மேலே. பென்சில் லைன் மேலே அழகாக போடுறோம். இது வெர்டிகல் லைனு, ஜன்னல், கீழே ஒரு பாக்ஸ், இங்கே இந்த ஒயிட்டுக்காக இது மாதிரி போட்டுறோம். நிறைய போட்டுக்கிறோம். அதுக்கு நேராக வெர்டிகல் லைன் போட்டு அழகாக ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி தான் அதே மாதிரி பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸு, கோடு, 1 2 3 3 கோடு போட்டு ஜாயின் பண்ணுவோம். அழகாக ஒரு மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த டவர் அதே மாதிரி ஏ போட்டுக்கோங்க. கீழே அதே மாதிரி ஜன்னல், கீழே ஒரு பாக்ஸ்,
கொடுத்துட்டு இங்கே க்ளவுட்ஸ். அவ்வளோதான். இப்போ தேவையில்லாத கோடெல்லாம் அழிச்சிட்டு கலர் அடிக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ரெட்டு தான், அதனால் ரெட் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி, கலர் பென்சில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெட்டு தான். இந்த போர்ஷனு இது ஒயிட் விட்டுருங்க. எல்லாம் ரெட்டு தான். அவுட்லைன் விட்டு வெளியே போகக்கூடாது கலரு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் இது எல்லாமே ரெட்டு தான். இந்த இது ஒயிட் விட்டு. இந்த மாதிரி இந்த வாசப்படிக்கு மட்டும் ஒயிட்டு விட்டுட்டு இதெல்லாம் ரெட்டு. இதெல்லாம் ரெட்டு தான். இந்த ஏரியாவை அது மாதிரி ஒயிட்டு. விட்டு இங்கேயும் ரெட்டு தான், நல்லா ரெட்டு தான் அந்த பில்டிங். இதே மாதிரி இங்கே ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனை ஒரு ப்ளூ ஸ்கை மாதிரி, ஸ்கை எஃபெக்ட். சார் கீழே வந்து இங்கெல்லாம் கிராஸு, இந்த போர்ஷனு ரோடு மாதிரி. இங்கே பிளாக், அவ்வளோதான். இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.